ஹலோ மக்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து 2 நாட்களுக்கு முன்பாக மோடி அவர்களுக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருந்தார். ஆனால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இனியும் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தகவலும் தற்பொழுது அதிமுகவின் முன்னாள் நிர்வாகியும் மூத்த அமைச்சராக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்து விட்டார். அவர் தற்பொழுது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. வீடியோவில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதாவது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு நேரடியாகவே கடந்த வாரம் எடப்பாடியிடமும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடமும் எனக்கு எந்த ஒரு பதவியும் வேண்டாம், அதிமுகவில் இணைவதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன், நீங்களது ஆதரவுகளை மட்டும் கொடுங்கள் என்பதற்கேற்ப சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் எதற்கும் செவிசாய்க்காமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலம் கடந்து விட்டது, இனி எந்த ஒரு பயனும் இல்லை என்பதற்கேற்ப அவரது பேட்டிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. புதிய கட்சியை ஆரம்பித்து விட்டார் என்று கூட முழுமையாக சொல்ல முடியாது. இன்னமும் அதிமுக உரிமை மீட்பு குழு என்பதை தான் தொடர்ந்து நடத்தி வருகிறார். இனியும் அதிமுக உரிமை மீட்பு குழுவை தொடருவாரா அல்லது புதிய கட்சியே மீண்டும் அதிமுகவிற்கு எதிராக களம் காண்பாரா என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இதற்கு காரணம் மோடி அவர்கள் ஓபிஎஸ்ஐ சந்திக்காததுதான். இதற்காகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் 2 வழிதான் இருக்கு. ஒன்று, திமுகவில் இணைய வேண்டும், இல்லை என்றால் அதிமுகவிற்கு எதிராக புதிய கட்சியை தொடங்க வேண்டும். திமுகவில் இணைந்தால் அதிமுகவின் நிர்வாகிகளும் எடப்பாடியின் கூறுவது ஒட்டுமொத்தமாக உண்மையாகிவிடும். ஸ்டாலினின் பி டீமாகத்தான் ஓபிஎஸ் செயல்பட்டார் என்பது உண்மையாகிவிடும். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து தொண்டர்களை தனது பக்கம் வர வைக்க வேண்டும் என்றால் புதிய கட்சியை ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழகத்தில் வரும். தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் போட்டியிட்டால் தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் கேம் சேஞ்சராக கூட ஓபிஎஸ் அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நம்மால் பார்க்கவும் முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது திமுகவிற்கு முழுக்க முழுக்க ஆபத்தான ஒரு நிலைமைதான். ஏனென்றால் எதிரே இருப்பது அதிமுக, அதைவிட தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், 13 கட்சிகள் கூட்டணியில் இருக்கலாம். இந்த 3 நபர்களும் ஒன்றாக இணைந்து விட்டால் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உருவாகும் அல்லவா? இந்த கூட்டணிகளுக்கு நடுவில் ஓபிஎஸ் அவர்களும் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து குறிப்பிட்ட இடங்களில் போட்டியிட்டு அதில் குறிப்பிட்ட தொகுதிகளில் வெற்றி அடைந்தால் நிச்சயம் அந்த இடத்தில் ஓபிஎஸ் அவர்கள் முன்னிறுத்தப்படுவார் என்பதை KP முனுசாமி அவர்கள் உள்ளிட்ட பலர்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூறியுள்ளார். ஏனென்றால் KP முனுசாமி அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருக்கிறார். மறைமுகமாகவும் நேரடியாகவும் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்த போது எந்த ஒரு பதிலும் பேசவில்லை. இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் புதிய கட்சி தான், வேறு வழியே இல்லை என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூறுவது சரியா? அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்களது அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுமா அல்லது புதிய கட்சியை தொடங்கினால் நிச்சயம் எடப்பாடிக்கு டஃப் கொடுப்பாரா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.